ஜாதிகளே கேளுங்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். சேபாவிலிருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு. உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன். அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ வட தேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடை எல்லைகளிலிருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்பும். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடியர், இரக்கம் அறியாதவர்கள். அவர்கள் சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாயிருக்கும். சீயோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்த சன்னத்தராய் குதிரைகளின் மேலேறி அணி அணியாக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்தது. இடுக்கணும் கர்ப்பவதிக்கு உண்டாகும் வேதனைக்கு ஒப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. வயல்வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியிலும் நடவாதிருங்கள். சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனக்கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவான். நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றித் திரிகிறவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். துருத்தி வந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது. புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. பொல்லாப்புகள் அற்றுப்போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். யூதா ஜனத்திற்கு விரோதமாகவும் எருசலேமின் குடிகளுக்கு விரோதமாகவும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருகிறது. அவர்களுக்கு வரப்போகும் வேதனைகளையும் தீங்குகளையும் உபத்திரவங்களையும் இந்த உலகம் முழுவதும் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் ஜாதிகளை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் தம்முடைய செய்தியை பொதுவாக சொன்னாலும் சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள் என்று விசேஷமாகவும் சொல்லுகிறார். சபை என்னும் வார்த்தை பலவான்களின் கூட்டத்தையும் தேசங்களில் இருக்கிற பராக்கிரமசாலிகளையும் குறிப்பிடுகிறது. கர்த்தர் யூதாவோடும் எருசலேமோடும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய உடன்படிக்கையின் ஜனங்கள். கர்த்தரோ அவர்கள் மேல் தீங்கை வரப்பண்ணுகிறார். இந்த தீங்கு அவர்களுடைய நினைவுகளின் பலனாக அவர்களுக்கு வந்திருக்கிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் அந்நிய தேசத்தாரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு தங்களை பலப்படுத்த விரும்புகிறார்கள். அந்நிய தேசத்தார் தங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்நிய தேசத்தார் மூலமாய் யூதாவின் மனுஷருக்கு பலம் உண்டாகாது, பலவீனமே உண்டாகும். கர்த்தரை நம்புவதுதான் அவர்களுக்கு பலன். யூதாவின் மனுஷரோ கர்த்தரை நம்பாமல் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படியாமல் தங்களுடைய மனதின் இஷ்டம் போல செயல்படுகிறார்கள். இதன் நிமித்தமாய் கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள் என்று கர்த்தர் யூதாவின் மனுஷரை பற்றியும் எருசலேமின் குடிகளை பற்றியும் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலமாகிய தீங்கை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு செவி கொடுக்கவில்லை என்பதையும்
அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்பதையும் பூமியின் குடிகள் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் எருசலேமின் ஜனங்களை நியாயமில்லாமல் அநியாயமாய் தண்டித்து விட்டார் என்று எந்த ஜாதியாரும் நினைத்துவிடக்கூடாது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய பாவங்கள் திரளாய் இருக்கிறது. தூப வர்க்கமும் சுகந்த பட்டையும் சர்வாங்க தகனங்களும் தங்களுடைய பாவங்களை நீக்கும் நிவாரணமாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். தங்களுடைய பாவங்களில் இருந்து தங்களை மீட்பதற்கு இவற்றை மீட்பின் கிரயமாக செலுத்திவிடலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். கர்த்தரோ யூதாவின் மனுஷருடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய பலிகள் கர்த்தருக்கு இன்பமாய் இல்லை. அவர்களுடைய சர்வாங்க தகனங்கள் கர்த்தருக்கு விருப்பமாய் இல்லை. சேபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் கேட்கிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் தேவாலயத்தில் உள்ள பொன்னால் ஆகிய பலிபீடத்தில் சர்வாங்க தகனங்களாக செலுத்த வருகிறார்கள். சோபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கங்கள் வெளியேற பெற்றவை. அதுபோலவே தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் அதிக மதிப்புள்ளவை. யூதாவின் மனுஷருக்கு இவை முக்கியமானதாயும் விசேஷமானதாயும் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பலிகள் கர்த்தருக்கு இன்பமாய் இல்லை. காணிக்கைகளையும் சர்வாங்க தகனங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அங்கே உள்ள பலிபீடத்தில் செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். கர்த்தரே பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் நியமனம் பண்ணி இருக்கிறார். இவற்றிற்கு ஆவிக்குரிய அர்த்தங்களும் உள்ளன. பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்துவது கர்த்தருக்குள் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் பெருகுவதற்கு உதவியாய் இருக்க வேண்டும். இவை நம்முடைய விசுவாசத்தையும் பயபக்தியையும் வர்த்திக்க பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல நோக்கத்தோடு நாம் பலிகளையும் தூப வர்க்கங்களையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்தும் போது கர்த்தர் இவற்றின் மீது பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய பலிகள் கர்த்தருக்கு இன்பமாய் இருக்கும். அவர் நம்முடைய பலிகளை அங்கீகரிப்பார். நம்முடைய சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு விருப்பமாய் இருக்கும். இந்த பலிகளை செலுத்துகிற நம்மீதும் கர்த்தர் இன்பமாய் இருப்பார். ஆனால் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தங்கள் இருதயத்தில் தீய நோக்கத்தோடு பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்துகிறார்கள். தாங்கள் சர்வாங்க தகனங்களை தாராளமாய் செலுத்தினால் தாராளமாய் பாவம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். தாங்கள் சர்வாங்க தகனங்களை செலுத்துவதனால் தாங்கள் பாவம் செய்வதற்கு கர்த்தர் அனுமதி கொடுப்பார் என்று தப்பிதமாக நினைக்கிறார்கள். இந்த எண்ணத்தோடு சர்வாங்க தகனங்களை செலுத்துகிறார்கள். நம்முடைய சர்வாங்க தகனங்கள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில்லை. இவை நம்முடைய பாவங்களை போக்கும் பாவ நிவாரணமும் அல்ல. நாம் சர்வாங்க தகனங்களை செலுத்தும் போது கர்த்தர் இந்த பலிகளை நம்மை மீட்கும் கிரயமாக அங்கீகரிக்க மாட்டார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளுமோ கர்த்தர் தங்களுடைய பாவங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தாங்கள் பாவம் செய்தாலும் கர்த்தர் தங்கள் மீது அன்பா இருக்க வேண்டும் என்றும் நினைத்து சர்வாங்க தகனங்களை செலுத்துகிறார்கள். ஆகையினால் அவர்களுடைய சர்வாங்க தகனங்கள் தமக்கு விருப்பமில்லை என்று கர்த்தர் சொல்லிவிடுகிறார். அவர்களுடைய பலிகள் தமக்கு இன்பமாயிராது என்று சொல்லி அவற்றை அங்கீகரிக்க மறுத்துவிடுகிறார். யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் தீங்கு வரப்போகிறது. கர்த்தரே அவர்களுக்கு அழிவை திட்டம் பண்ணி இருக்கிறார். அவர்கள் மனம் திரும்புதலை வெறுத்தார்கள். கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். இதனால் கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பும் அவருடைய கோபமும் அவர்கள் மீது வந்திருக்கிறது. இதோ நான் இந்த ஜனத்திற்கு இடரல்களை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு இடரல்களை வைக்கும் போது அவர்கள் பாவத்தில் விழுந்துவிட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. அவர்களுக்கு தீங்குகளும் வேதனைகளும் பாடுகளும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் வரவேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தண்டிக்கும் போது அவர்களை உடனே அழித்து விடாமல் மிகவும் கவனமாக தண்டிக்கிறார். அவர்களை அடித்தாலும் மட்டாய் அடிக்கிறார். அவர்கள் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் வடதேசத்தில் இருந்து கல்தேயரை வரப்பண்ணுகிறார். அவர்கள் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் இடரல்களாய் இருப்பார்கள். அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மனுஷருடைய பிதாக்கள் ஞானம் உள்ளவர்கள், அதிக அறிவுள்ளவர்கள். அவர்களுடைய பிள்ளைகளோ வாலிபர்கள், வீரம் மிகுந்தவர்கள். மனுஷருடைய ஞானத்தினாலோ அவர்களுடைய பலத்தினாலோ அவர்களால் வரப்போகும் அழிவுக்கு தப்பிக்க முடியாது.
தங்கள் சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு உட்படாமல் அவர்களால் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் எருசலேம் நகரத்திலே இடர்களை வைக்கும்போது ஞானமுள்ள பிதாக்களாலும் தப்பிக்க முடியாது, பலமுள்ள பிள்ளைகளாலும் தப்பிக்க முடியாது. யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் தண்டிப்பதற்கு கர்த்தர் கல்தேயரை தம்முடைய கருவிகளாக பயன்படுத்துகிறார். பாபிலோன் தேசம் எருசலேமுக்கு வடதிசையில் இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே பல தேசங்கள் மீது யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்திருக்கிறார்கள். ஏராளமான தேசத்தார் பாபிலோன் தேசத்து ராஜாவோடு உடன்படிக்கை செய்து அவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இப்போது யூதாவின் பட்டணங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள். வடதிசையில் இருந்து வருகிற ஜனம் பெரிய ஜாதியாக இருக்கும். அவர்கள் தீவிரமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள். இதோ வடதேசத்தில் இருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடை எல்லைகளில் இருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் கல்தையரை பற்றி தம்முடைய பிள்ளைகளிடம் விரிவாக சொல்லுகிறார். அவர்கள் கொடூர குணமுள்ளவர்கள் என்றும் அவர்கள் அணி அணியாக எருசலேமுக்கு விரோதமாக வருவார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடியர், இரக்கம் அறியாதவர்கள். அவர்கள் சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாய் இருக்கும். சீயோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்த சன்னத்தராய் குதிரைகளின் மேல் ஏறி அணி அணியாக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். இந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கும். அவர்கள் குதிரைகளின் மேல் ஏறி வருவதினால் எருசலேமுக்கு விரோதமாக விரைந்து வருவார்கள். யுத்தம் சமீபத்திருக்கிறது. அது பெரிய சேதத்தை உண்டு பண்ணும். கல்தையரும் கொடியராயும் இரக்கம் அறியாதவர்களாயும் இருக்கிறார்கள். அவர்கள் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் சங்காரம் பண்ணுவார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். அவர்கள் எருசலேமுக்கு விரோதமாக அணி அணியாய் வருவார்கள். சத்துருக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து யூதாவின் பட்டணங்களை அழித்து போடுவார்கள். யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போவார்கள். கல்தையர்கள் எருசலேமுக்கு விரோதமாக வருகிற செய்தியை எருசலேமின் குடிகள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு பயமும் திகிலும் உண்டாகிறது. அவர்களுடைய கைகள் தளர்ந்து போகிறது. இடுக்கணும் கற்பவதிக்கு உண்டாகும் வேதனைக்கு ஒப்பான வேதனையும் அவர்களை பிடித்துக் கொள்கிறது. எருசலேமின் குடிகளால் கல்தையரை எதிர்க்க முடியவில்லை. யூதாவின் மனுஷரிடத்தில் கல்தையருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற தைரியமும் இல்லை. அவர்களுடைய இருதயத்தில் திடனும் இல்லை. குற்ற உணர்வு நம்மை குத்தும் போது நம்முடைய ஆவி சோர்ந்து போகும். நமக்கு பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும்போது அவற்றை தாங்குவதற்கு நம்மிடத்தில் பலன் இருக்காது. கல்தையர்கள் எருசலேமுக்கு விரோதமாய் வருகிறார்கள். எருசலேமின் குடிகள் எல்லோரும் தங்கள் வீடுகளுக்குள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். சத்துருவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக தங்களுடைய வீடுகளில் கோழைகளைப் போல ஒளிந்து கொள்வதே தங்களுக்கு பாதுகாப்பானது என்று நினைக்கிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தங்கள் வீடுகளுக்குள் ஒளிந்து கொண்டு பயந்து நடுங்குகிறார்கள். மற்றவர்களோடு பேசும்போதும் அவர்களுடைய பயம் வெளிப்படுகிறது. வயல் வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியிலும் நடவாதிருங்கள், சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு என்று ஒருவருக்கொருவர் பயத்தோடு பேசிக் கொள்கிறார்கள். சத்துரு எல்லா பக்கத்திலும் இருக்கிறான் என்றும் அவனிடத்தில் பட்டயமும் பயங்கரமும் இருக்கிறது என்றும் நினைத்து பயப்படுகிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பயந்து நடுங்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து, என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலில் புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனங்கசந்து புலம்பு என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மனங்கசந்து புலம்பச் சொல்லுகிறார். அவர்கள் இரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்தால் போதாது, அவர்கள் சாம்பலில் புரளவும் வேண்டும். அவர்களுடைய துக்கம் மிகவும் அதிகமாய் இருக்க வேண்டும். பெற்றோர் தங்களுடைய ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல யூதாவின் மனுஷர் மனங்கசந்து புலம்ப வேண்டும். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை யூதாவின் புத்திரர் மத்தியிலும் எருசலேமின் குடிகள் மத்தியிலும் அனுப்புகிறார். அவர் எரேமியாவை அவர்களுக்கு நீதிபதியாக வைக்கிறார். எரேமியா யூதா ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வழியை சோதித்து பார்க்க வேண்டும். இதற்காக கர்த்தர் எரேமியாவை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைக்கிறார். தேவனுடைய கோபம் எருசலேமின் குடிகள் மேல் வந்திருக்கிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள்.
அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாயும் துன்மார்க்கத்தின் நிமித்தமாயும் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. கர்த்தர் அவர்கள் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்புவது நியாயமானதுதான் என்பதை எரேமியாவும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கோபமும் சரியானதுதான் என்பதை எரேமியாவும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் அநீதியோ அநியாயமோ இல்லை என்பதை எரேமியா தன்னுடைய கண்களால் காண வேண்டும். இதற்காக கர்த்தர் எரேமியாவை எருசலேமின் குடிகளுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைக்கிறார். எருசலேமின் குடிகள் பயத்திலும் அதிர்ச்சியிலும் இருக்கிறார்கள். மிகுந்த துன்பத்தையும் வேதனையையும் அனுபவிக்கிறார்கள். அழுது புலம்புகிறார்கள். கர்த்தரோ எரேமியாவை ஒரு துருகத்தை போலவும் அரணைப் போலவும் பலப்படுத்துகிறார். எருசலேமின் குடிகளுக்கு வந்திருக்கிற உபத்திரவத்தை பார்த்து எரேமியா பயந்துவிடக்கூடாது, கலங்கிவிடக்கூடாது. இதற்காகவே கர்த்தர் எரேமியாவின் இருதயத்தை துருகம் போலவும் அரண் போலவும் பலப்படுத்துகிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் பற்றி சொல்லும்போது அவர்கள் எல்லோரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள், அவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா யூதாவின் பட்டணங்களுக்கு உள்ளே போய் ஜனங்களின் வழியை அறிந்து சோதித்து பார்க்கும்போது கர்த்தர் அவர்களை பற்றி சொல்லுவது மெய்தான் என்பதை எரேமியா அறிந்து கொள்வார். அவர்கள் எல்லோருமே கெட்டவர்களாகவும் மோசமானவர்களாகவும் துன்மார்க்கராகவும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் புறம் கூறுகிறார்கள், தூற்றித் திரிகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை பற்றி சொல்லும்போது அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள் என்று சொல்லுகிறார். வெண்கலமும் இரும்பும் சாதாரண உலோகங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் பொன்னாகவும் வெள்ளியாகவும் இருக்க வேண்டியவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்த காலங்களில் அவர்கள் வெள்ளியாகவும் பொன்னாகவும் தான் இருந்தார்கள். இப்போதோ அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். பொன்னாக இருந்தவர்கள் இப்போது வெண்கலமாகவும் இரும்பாகவும் இருக்கிறார்கள். யூதாவின் மனுஷர் எல்லாரும் எருசலேமின் குடிகள் எல்லாரும் கெட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பிறருக்கு தீங்கு செய்கிறவர்கள். அவர்களை குணப்படுத்துவது இயலாத காரியம் போல் இருக்கிறது. அவர்களை புடமிட்டு சுத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் அநேக உபாயங்களை பயன்படுத்தினார். அவர்களுக்கு பாடுகளையும் வேதனைகளையும் அந்நிய தேசத்து சிறையிருப்புகளையும் கொடுத்தார். ஆனால் இவை எல்லாமே அவர்களை திருத்துவதற்கு பிரயோஜனம் உள்ளதா இல்லை. அவர்கள் திருந்தவில்லை. அவர்கள் எல்லோரும் இன்னும் முரட்டாட்டமான அகங்காரிகளாகவே இருக்கிறார்கள். பொன்னை புடமிடுகிறவர்கள் அதை அடுப்பில் வைத்து துருத்தியினால் ஊதுவார்கள். துருத்தி நெருப்புக்கு அருகாமையில் வைக்கப்பட்டிருக்கும். பொன்னை புடமிட முடியவில்லை. அதில் அசுத்தம் அதிகமாய் இருக்கிறது. துருத்தியோ ஊதி ஊதி நெருப்பில் வெந்து போகிறது. துருத்தி நெருப்பில் வெந்து போகும் அளவுக்கு ஊதிய போதிலும் பொன்னை புடமிட முடியவில்லை. பொன்னில் உள்ள அசுத்தங்கள் வெளியேறவில்லை. பொன்னை புடமிடுவதற்கு அதோடு சேர்ந்து ஈயத்தை உருக்குவது வழக்கம். புடமிடும் நெருப்பு அதிகமாய் எரிகிறது. ஈயம் நெருப்பினால் அழிந்து போகிறது. ஆனால் பொன்னோ புடமிடாமல் அசுத்தமாகவே இருக்கிறது. ஈயத்தினால் தன்னுடைய வேலையை செய்ய முடியவில்லை. பொன்னை புடமிடுகிறவர் மிகவும் கடினமாக உழைக்கிறார். எப்படியாவது பொன்னை புடமிட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். ஆனால் அவருடைய பிரயாசமெல்லாம் விருதாவாய் போயிற்று. அவர் பயன்படுத்துகிற துருத்தி நெருப்பிலே வெந்து போயிற்று. பொன்னை புடமிடுவதற்கு பயன்படுத்திய ஈயமும் நெருப்பிலே அழிந்து போயிற்று. பொன் இன்னும் புடமிடப்படவில்லை. அதில் உள்ள அசுத்தம் நீங்கவில்லை. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சுத்திகரிக்கப்படாத பொன்னை போல இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவுதான் உபதேசம் பண்ணினாலும் அவர்களிடத்தில் உள்ள பொல்லாப்புகள் அவர்களை விட்டு அற்றுப்போகவில்லை. அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை உபதேசம் பண்ணின ஊழியக்காரர்களுடைய பிரயாசமெல்லாம் விருதாவாய் போயிற்று. துருத்திகளைப் போன்ற அவர்களுடைய நாவும் வாயும் வெந்து போனது போல வேதனைகளை அனுபவிக்கிறது. யூதாவின் மனுஷரை திருத்துவதற்கு ஊழியக்காரர்கள் பயன்படுத்திய எல்லா உபகாரங்களும் ஈயத்தைப் போல நெருப்பிலே அழிந்து போயிற்று. ஆனாலும் யூதா மனுஷருடைய பொல்லாப்புகள் இன்னும் அற்றுப்போகவில்லை. மனுஷருடைய துன்மார்க்கமும் பொல்லாப்புகளும் அவர்களை விட்டு நீங்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுடைய தீய சுபாவங்கள் மற்றவர்களையும் பாதிக்கும். துன்மார்க்கரை பார்த்து மற்றவர்களும் துன்மார்க்கராகி விடுவார்கள். கர்த்தர் யூதாவின் மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுக்கிறார்.
அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தள்ளுபடியான வெள்ளி ஒன்றுக்கும் பயன்படாது. அது வெள்ளியைப் போல மின்னும். ஆனாலும் அது மெய்யான வெள்ளி அல்ல. வெள்ளியின் சுபாவம் அதில் சிறிதும் இருக்காது. ஜனங்கள் தள்ளுபடியான வெள்ளியை தள்ளிவிடுவது போல கர்த்தரும் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் கொடிகளையும் தள்ளிவிடுகிறார். அவர்களிடத்தில் ஒரு நன்மையும் காணப்படவில்லை. அவருடைய பொல்லாப்புகளும் அவர்களை விட்டு அற்றுப்போகவில்லை. தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்கள் எல்லாம் விருதாவாய் போயிற்று. ஜனங்கள் தங்கள் பாவங்களை உணரவும் இல்லை, தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவும் இல்லை, தங்கள் பாவங்களை விட்டு விலகி வரவும் இல்லை. பொல்லாப்பு அவர்களை விட்டு அற்றுப்போகவும் இல்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளியைப் போல ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரும் அவர்களை தள்ளிவிடுகிறார். பாவிகள் மடிந்து போக வேண்டும் என்பதோ அல்லது அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பதோ கர்த்தருடைய விருப்பம் அல்ல. பாவிகளின் மரணத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறவரும் அல்ல. பாவிகள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்களுடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் எல்லா உபாயங்களையும் பயன்படுத்துகிறார். ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் உடனே அழித்து விடாமல் அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படுவார்கள் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார். வெள்ளியை குகையில் உருக்கும் முன்பாக வெள்ளியோடு அழுக்கும் கலந்திருக்கும். அழுக்கான வெள்ளியை யாரும் தூரத்தில் எரிந்துவிட மாட்டார்கள். அதை உருக்கி புடமிட்டு சுத்தம் பண்ணுவார்கள். அது தள்ளுபடியான வெள்ளியாக போகும் வரையிலும் அதை எப்படியாவது புடமிட்டு சுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். கர்த்தரும் நம்முடைய துர்க்குணங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை புடமிட்டு சுத்தப்படுத்துகிறார். நாம் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கும் வரையிலும் கர்த்தர் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார். நாம் தள்ளுபடியான வெள்ளியைப் போல ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத தள்ளப்பட்ட பாவியாக ஆகும்போதோ கர்த்தர் நம்மை தள்ளிவிடுவார். அது வரையிலும் கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும். கர்த்தருக்கு விருப்பமல்லாத காரியங்கள், சேபாவில் இருந்து வருகிற தூபவர்க்கம், தூர தேசத்தினுடைய சுகந்தப்பட்டை, சர்வாங்க தகனங்கள், பலிகள். யூதா தேசத்தார் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்காமல் மேற்பூச்சாக ஆராதிக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களுடைய ஆராதனையில் பிரியப்படவில்லை. தங்களுடைய பக்தியை எல்லோருக்கும் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக அவர்கள் கர்த்தரை மாய்மாலமாய் ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் இவற்றில் பிரியப்படுவதில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பாபிலோன் தேசத்தார் சீரியாவின் வனாந்திரத்தை சுற்றி வந்து வடதிசை வழியாக பாலஸ்தீன தேசத்திற்குள் வருவார்கள். இவர்கள் பெரிய ஜாதி என்றும் கொடியவர்கள் என்றும் இரக்கம் அறியாதவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தின் சேனைகள் யுத்தத்தில் இரக்கமில்லாமல் நடந்து கொள்வார்கள். தங்களிடத்தில் தோல்வியுற்றவர்களின் கைகளை வெட்டி போடுவார்கள். அவர்களுடைய பட்டணங்களின் அலங்கங்களில் தோற்றவர்களை தூக்கில் போட்டு கொன்று போடுவார்கள். நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்திற்கு விரோதமாக வந்துவிடுகிறான். அந்த செய்தியை கேட்டவுடன் யூதா தேசத்தில் உள்ள அனைவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. நேபுகாத் நேச்சார் மூலமாக யூதா தேசத்தாருக்கு நெருக்கமும் துக்கமும் உண்டாகும். ஆகையினால் அவர்கள் இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு மனங்கசந்து புலம்ப வேண்டும். நேபுகாத் நேச்சாரின் நாமங்களும் அடையாளங்களும்: ஜாதிகளை சங்கரிக்கிறவன், பாழாக்குகிறவன், பாபிலோன் ராஜா, என் ஊழியக்காரன், ராஜாதி ராஜா, பொன்னான அந்த தலை, சிங்கம், கழுகு, சம்மட்டி, கெடுக்கிற கேடான பர்வதம், எரிந்து போன பர்வதம், வலு சர்ப்பம். கர்த்தர் எரேமியாவை யூதர்கள் மத்தியில் துருகமாகவும் அரணாகவும் வைத்திருக்கிறார். எரேமியா யூதா ஜனங்களையும் அவர்களுடைய வழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். இது எரேமியாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 3வது ஊழியமாகும்.